Hi friends, hello, welcome back to my channel Aariwork Unique Gallery. இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி Aariwork tutorial class 1 பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு Aariworkல பேசிக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த Aariwork மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அந்த கடையிலே நீங்கள் வந்துட்டு போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசிக் மெட்டீரியல்ஸ் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்துக்கணும். இந்த 18 இன்ச் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் கீழே வச்சுருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி இழுத்து இந்த இப்படி பின்னாடி இப்படி வச்சு இழுத்து இழுத்து விடணும். இப்படி அப்போ தான் வந்து இந்த கிளாத் வந்து டைட்டாக ஆகும். இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கணும். இது டைட் பண்ணிட்டு நல்லா இப்படி கிளாத்தை நல்லா ஸ்டிஃபாக இழுத்து விட்டு இப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கிளாத்தில் வந்து நல்லா நிற்கும். இல்லைன்னா நம்ம நீடியில் விட்டு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவுந்துருச்சு பாருங்கள், இப்படி அவரக்கூடாது. ஃப்ரேமையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா இழுத்தாலே ஃப்ரேம் வந்து நல்லா டைட் ஆகிடும். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃபாக இருக்கணும், அப்போ தான் நம்ம உருக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் பேசிக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த துளி நீடில் 0.5 வேணும். இதை பார்த்துக்கோங்க. துளிப் நீடில் 0.5 இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிசர் மாதிரி இந்த இது கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு த்ரெட்டு, சரி த்ரெட், அதாவது இந்த கோல்டு கலரில் இருக்கும் இந்த சரி த்ரெட், இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கானது என்னன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போடணும். நல்லா இப்படி இப்படி எடுத்துகிட்டு போடணும். நான் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேங்கிறத நல்லாவே கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி எடுத்துவிட்டு இப்படி போடணும். இப்படி எடுத்து விட்டு சாதாரணமாக ஊசி நூல் தைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம போடுவோம். அந்த அதே சேம் மெத்தட் தான். நல்லா ஒரு சூப்பரான முடிச்சு விழணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு முடிச்சு விழணும். முடிச்சு விழுந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் அப்படி வச்சுக்கோங்க. இருங்க, நான் சொன்ன மாதிரி நான் இது சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்னென்னா, இந்த 1405ங்கிறதுல தான் நீங்கள் விரல் வச்சுருக்கணும். துளிப் அப்படிங்கிறது உங்களை பார்த்துருக்கணும். இந்த ஒரு கரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த 14.05ங்கிற இடத்துல இப்படி கை வச்சுட்டு துளிப் அப்படிங்கிறது உங்களை பார்த்துருக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த செங்குத்தாக வச்சு விடணும். அதுக்கு அடுத்தான ஸ்டெப் வந்து இப்போ நான் காட்டுறேன். எனக்கு இப்படி தான் இந்த துளிப் வந்து இப்படி இருக்கணும். இப்படி தான் செங்குத்தாக விடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பேக் சைடு நான் காட்டுறேன். இருங்க, நம்ம முடிச்சு போட்டு வச்சோம்ல நூல், இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முடிச்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. கையை வச்சுக்கிட்டு உள்ளே விட்டோம் பார்த்தீங்களா, அதில் இப்படி மாட்டணும். மாட்டி மேலே இழுத்தனா இப்படி லாக் விழுந்துக்கிறோம். புரிஞ்சதா? இந்த மாதிரி லாக் விழுந்துக்கிறோம். இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ லாக் விழுந்துருச்சு. இதை நீங்கள் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அந்த கையில் பிடிச்சி இழுத்திங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். விட்டுறக்கூடாது. இதுக்குள்ளே இந்த ஊசி வந்து இப்படி வச்சுருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு அதே மாதிரியே துளிப் வந்து உங்களை பார்த்து இப்படி இருக்கணும். இப்படி செங்குத்தாக பார்த்துக்கோங்க. துளிப் எங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்படி வச்சுக்கணும்.
உள்ளே விட்டு கீழே வந்து விட்டு எடுக்கிறப்ப இப்படி சாய்ச்சிடி எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இன்னொரு தடவை உள்ளே விடுறத கீழே உள்ளதை காட்டுறேன். இப்போ திருப்பிக்கிறேன். இங்கே பாருங்க, இதை வந்து நீங்கள் இப்படி செங்குத்தாவே தான் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் இடி பார்த்துக்கோங்க, இடி விடணும். தெரியுதான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் இடி விடணும். ஊசி வருதில்ல, இதில் வந்துட்டு இப்படி மாட்டி நீங்கள் வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதில் வந்துட்டு உங்கள் இந்த இப்படி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இப்படி ஊசி வெளியில் வர்றது தெரியுதா? அந்த இடத்துல ஊசி இருக்குது. இந்த பாருங்க, இப்படி கையில் உங்கள் நூல் வந்து நீங்கள் இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நீங்கள் மாட்டி விட்றதான். மாட்டி விட்டு நான் வெளியில் தூக்கினா அவ்வளோதான், ஸ்டிச் விழுந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் வராத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்காக கூட போட்டு பார்க்கலாம். அப்படியே நான் கீழே இந்த காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக வரும். ஏன்னா இப்படி வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் கிளாஸ் 1 பார்த்தோம். அதாவது செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த லாக், அதாவது இந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சை எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத கிளாஸ் 2ல் பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் அடுத்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு வரவே வராது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா வீடியோவில் பார்த்தா மட்டும் செல்லுன்னு போடுறாங்களே, நம்ம போட்டால் ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு டேலேயே வந்துட்டு ஐயோ எனக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் தூக்கி வச்சிடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கீழே இருந்து அந்த நூலை எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போக போக அது ரொம்பவே ஈஸியாகிடும். கீழே நூல் எடுக்கிறது வந்துட்டு பார்த்து ஃபஸ்ட்டு எடுங்க. உள்ளே விட்டுட்டு கீழே மாட்டி விட்டோமா பார்த்து எடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் தன்னால் உங்களுக்கு வந்துட்டு அதுவே நம்மளே நூலை அந்த ஊசியில் மாட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக விட்டுறாதீங்க, பழகுறதை விட்டுறாதீங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் கிளாஸ் 1 வந்து உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் ஆரிவொர்க் யூனிக் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.